பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நடிங்க பாஸ் நிகழ்ச்சியில நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீமோட ஸ்டார் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நம்ம ஷோ வந்து எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டயலாக் பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான விஷயங்க நிஜமாவே. நிறைய பேர் சொல்லுவாங்க சிவாஜிலாம் டயலாக் பேசும்போது கேட்டே பேசிடுவாராம். இது நீங்க 4 வாட்டி சொன்னாலும் சரி, ஒரு 7 வாட்டி மனப்பாடம் பண்ணாலும் வராது போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான டயலாக் தான் கொடுக்க போறேன். இவர் வந்து ஸ்டார் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டயலாக் கொடுக்க போறோம். தில்லு முள்ளு அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த டயலாக். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை ஆரோகணத்திலே பிடிச்சி தொடையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா, கனகர பிரியாவா சண்முக பிரியாவா இல்ல ஸ்ரீ பிரியாவா? ஓகே, ரெடி? சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அரகோணத்துல புடிச்சு, சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அரோகணத்துல புடிச்சு தொடையில தட்டினா கிடைக்கிற ராகம் காம்போதியா கல்யாணியா, சிவரஞ்சனியா சண்முக பிரியாவா? சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை ஆரோகணத்துல புடிச்சு தொடையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா, கரகர பிரியாவா சண்முக பிரியாவா ஸ்ரீ பிரியாவா? ஓகே, தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். வாங்க. இவரு வீட்ல இருந்து படிச்சு வந்து டயலாகா கொடுக்குறாருங்க. நான் ஒரு டயலாக் கொடுக்குறேன், பேசுறீங்களா? ஏங்க இதெல்லாம் கிரிக்கெட் நீங்க ஆடுறீங்க, நான் கிரிக்கெட் ஆடி தான் வந்து பேசுறேன். சரி ஓகே, சொல்லுங்க. உங்க ப்ரொஃபஷனலயே உங்களுக்கே டயலாக் கொடுக்குறாங்க. சரி ஓகே, டயலாக் சொல்லுங்க. இந்த டயலாக் வந்து அண்ணாமலை படத்துதுங்க. எனக்கு ஏதோ சுமாரா வர டயலாக் ட்ரை பண்றேன், அவர் திருப்பி வருதா பாப்போம். அவர் தெரிஞ்சிருக்கும் அது. ஓகே, சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்குங்கிற திமிருல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையை நண்பனா தான் பார்த்திருக்க. இன்னிலேருந்து நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலேருந்து எனக்கும் உனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. உன்னோட இந்த யுத்தத்துல நான் பணம் பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சு உன் பண வெறிய அடக்கி உன்ன மாதிரியே நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நான் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை. தி ஹிஸ்டரி ஆஃப் கொஞ்சம் நடிங்க பாஸ்ல இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க கூட முழுசா டயலாக் பேசுனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் டீமோட ஸ்டார் கிரிக்கெட்டர் அஸ்வின் ரவிச்சந்திரன் ஒரு ஃபுல் டயலாக், அதுவும் சூப்பர் ஸ்டாரோட டயலாக் பேசியிருக்காரு. சார் கை கொடுங்க சார். திருப்பி பேசுங்க. இவர் கை கொடுத்து ஏமாத்துறாருங்க. திருப்பி பேச சொல்லுங்க சார். இது நான் வந்து கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பேசிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா